திரு கணபதி, தற்போது கூட பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம கொடுக்க போற அந்த பதிலடி பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை மீன் பண்ணி பிரதமர் மோடி அப்படி சொல்லியிருக்காரு? முப்படை தளபதிகளுக்கும் அவர் என்ன சொல்ல விழுகிறார் இதன் மூலமாக? அவர் என்ன சொல்றாருன்னா, மெயினா அப்கோர்ஸ் அங்க உள் பேச்சுவார்த்தையில நமக்கு என்ன மாதிரி டிசிஷன் எடுத்திருப்பாங்க தெரியாது. இந்த மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க பதிலடி தீவிரமா இருக்கணும்னு. அது என்னன்னா, இப்போ பாகிஸ்தான் அவங்களோட ட்ரோன்ஸ் விட்டு சிவிலியன் டார்கெட்ஸ் பண்றாங்க. இப்போ அவங்களோட விமானத்தோட ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்தியன் டெரிட்டரிக்குள்ள வந்திருக்கு, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டி என்ன இருக்கும்? ஒண்ணு அந்த பயங்கரவாதி சென்டர்ஸ் எல்லாம் நொறுக்கி அடைக்கணும், கம்ப்ளீட்டா அதுகளோட வேரோட எடுத்து எறியணும். அவங்கள பண்ணலைனாலும் நம்ம பண்ணணும். செகண்ட், பாகிஸ்தானோட ஆர்மியோட அவங்களோட ஃபர்தர் ஆக்டிவிட்டிஸை நம்ம டிகிரேட் பண்ணும். அது டிகிரேட் எப்படி பண்ண முடியும்? அவங்களோட ஏர்ஃபீல்ட்ஸ் இது பண்ண முடியும், அது நஷ்டப்படுத்தணும். அது தவிர அவரோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவங்களோட வேற வேற மிலிட்ரி சென்டர்ஸ் எல்லாம் குறைக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் எடுக்கணும். அவங்க ஒரு குண்டு வீசினா நம்ம 3 குண்டு வீசி அவங்களோட நஷ்டம் 3 படி ஜாஸ்தியா இருக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ ஹேண்ட் பிரதமர் மோடி 22ஆம் தேதி நடந்தப்புறம் சில நாள்கள்லயே அவர் சொன்னார், ஆர்மி முப்படை தலைவர்களுக்கு என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு, நீங்க எந்த மாதிரி தீர்ப்பு எடுக்கிறீங்களோ அது கவர்மெண்ட் உங்களை ஃபுல்லா சப்போர்ட் பண்ண முடியும். இது நம்ம எந்த மாதிரி எடுப்பாங்கன்னு ஒரு கெஸ் தான் பண்ண முடியும் தவிர, எக்ஸாக்டா அந்த ஆக்டிவிட்டி நடந்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும் தவிர, பிகாஸ் செகண்ட் கெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிலைமையில செகண்ட் கெஸ் பண்ணுறதும் சரியில்லை. ஆனால் ஒரே ஒரு முக்கியமா நம்ம என்ன சொல்ல முடியும்னா, நம்ம முற்படை சர்வீசஸ்ட எல்லா விதத்திலும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு இப்போ எபிலிட்டி இருக்கு. இப்போ ஆன்டி ஏர்கிராஃப்ட் டிஃபென்ஸோ, ட்ரோன்ஸோ, ஃபைட்டர் ஜெட்ஸோ, ரஃபால், சூ, MK-1 MK-31 ஆர் மிராஜ் ஜெட்ஸோ எல்லாம் இருக்கு. அதே மாதிரி கப்பல்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தியேட்டர் ஆஃப் வார் சொல்லுவாங்க. இப்போ பாகிஸ்தான் தியேட்டர் ஆஃப் வாரை எக்ஸ்பேண்ட் பண்ணிருந்தாங்கன்னா, நம்ம அவங்களோட நிலத்துல மட்டும் இல்ல, விமான தட் இஸ் ஏர், சி, கிரவுண்ட் எல்லாத்துலயும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அது அவங்களோட என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ கண்டிப்பா பிரதமர் சொன்ன மாதிரி அதோட ரெஸ்பான்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. சார், நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர யார் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நீ ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. பாகிஸ்தானோட ஆசிம் கானுக்கு துருக்கியோ, சீனாவோ அல்லது இவங்களோ தான் அவங்களுக்கு ப்ரெஷர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நேற்று ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர்னால இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை நாளைக்கு இந்த அழுகையும் கண்ணீரும் தொடருது, அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தலாமே 2 பிரதமர்களும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பதற்கான வழி இருக்கிறதா? இன்னொரு விஷயமும் கேட்க நினைக்கிறேன். IMF எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் கொடுக்க பாகிஸ்தானுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்தியா IMF கிட்ட, அதாவது இந்த சர்வதேச நாணய நிதியத்திட்ட இருந்து அவங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கறத நிறுத்தணும் அப்படின்னு கேட்க இருந்ததா சொன்னாங்க. ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கணும்? பயங்கரவாதிகளுக்கோ அல்லது பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய இந்த அநீதிக்கோ அவங்க சப்போர்ட் பண்ற விதமா அது இருக்காதா? கண்டிப்பா. ஒரு அஃப்கோர்ஸ் ஜெனரல் பேர் ஆசிம் முனீர். அஃப்கோர்ஸ் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி சொன்னது கரெக்ட். ஆனா இந்த ஆக்ஷன் பாகிஸ்தான் எடுக்கணும். நம்ம DGMOs 2 பேரும் பேசிருக்காங்க. DGMOs டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ். ஹாட்லைன் இருக்கு அவங்களுக்குள்ள. ஹாட்லைன்னா தூக்கின்னு உடனே இங்க இருந்து அங்க பேச முடியும். அது தவிர NSS பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு மீடியால நியூஸ் எல்லாம் இருக்கு. ஆனா என்ன மாதிரி என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கன்ஃபர்மேஷன் ஒரு சைட்ல இருந்து வரல. அந்த பேச்சுவார்த்தையை நடத்தினாலும் அவங்க ரெடியா, ஆக்ஷனை குறைக்கிறதுக்கு ரெடியா, பயங்கரவாதி தீவிரவாதியை குறைக்கிறதுக்கு ரெடியா? பிகாஸ் நீங்க இப்போ ஓகே, இந்த இருக்கிற இப்போ சம்பவம் நின்றுட்டு வச்சுங்க, இந்த அன்டிக்ளேர்ட் வார் நின்னாலும் நாளைக்கோ 10 நாள் கழிஞ்சோ, 1 மாசம் கழிஞ்சோ, 1 வருஷம் கழிஞ்சோ இதே மாதிரி இன்னொரு சம்பவம் தீவிரவாத சம்பவம், பயங்கரவாத சம்பவம் இன்னொரு 100 பேர் அவங்க சுட்டு கொண்டாங்கன்னா எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? அதனால இந்த ஆக்ஷன் அகைன்ஸ்ட் டெரரிசம் அவங்க எடுக்கலைன்னா
இதுக்கு காரணத்தை வச்சு ஒரு பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமையோ சமூக நிலைமையோ ஒரு ஸ்திரம் வராது. ஆனால் கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் யாருக்குமே நல்லதில்லை. அதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அமைச்சர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்கலேஷன் யாரு குறைக்கணும்? பாகிஸ்தான் தான் டி எஸ்கலேட் பண்ணணும். இது யாரு தொடங்கினாங்க? இந்த இது சிச்சுவேஷன் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்ததே பாகிஸ்தான் தான். ஏப்ரல் 15 ஜெனரல் முனீர் ஸ்பீச்சோ, ஏப்ரல் 22 பெஹல்காம்ல நடந்த சிச்சுவேஷனோ, மே 8 அவங்க வந்து நம்ம சிவிலியன் ஸ்ட்ரக்சர்ஸ் மேல ஆக்ஷன் எடுத்ததோ, அதெல்லாம் அவங்க தானே காரணம். ஸோ இந்த பாகிஸ்தானோட ஆர்மி ஆக்ஷன் அவங்கள டீஎஸ்கலேட் பண்ற வரலும் என்ன பண்றது? இப்போ அவங்க குண்டு வீசினாங்கன்னா நம்ம சும்மா இருக்க முடியாது. நம்ம வந்து ஓகே நீங்க உள்ள வந்து அடியும் கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அவங்கள டீக்ரேட் பண்ற வரலும் இந்த இது நடக்கும். அவங்க நாளைக்கு ஓகே நாங்க குண்டு வீசுறதை நிறுத்துறோம், ஆக்டிவிட்டியை நிறுத்துறோம், ட்ரோன்ஸ் அனுப்ப மாட்டோம், அந்த மாதிரி ஒரு கேரண்டி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சைட்ல இருந்தும் டீஎஸ்கலேட் பண்ணி சிச்சுவேஷன் நார்மலுக்கு வரும். அதே சமயத்துல இன்னொன்னு முக்கியமான என்ன சொல்லணும்னா, அவங்க கேரண்டி கொடுத்தாலும் நம்ம வெரிஃபை பண்ணி அதை சரியா இருக்கான்னு பார்த்து ட்ரஸ்ட் பை வெரிஃபை சொல்லுவாங்க. நான் இதை மாத்தி என்ன சொல்றேன்னா, வெரிஃபை டோன்ட் ட்ரஸ்ட் அண்ட் தென் லுக் டுவர்ட்ஸ் ட்ரஸ்ட். அவங்களோட இந்த 47ல இருந்து இதுவரையிலும் வந்தது பாகிஸ்தான்ல நம்ம எந்த மாதிரி நம்ப முடியுமோ இல்லையான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. நம்ப முடியாமைக்கு தான் இருக்கு தவிர நம்புற மாதிரி ஒரு இதுவும் இல்லை. சார், நம்மளோட அண்டை நாடுகள் யாருமே பாகிஸ்தானை ஆதரிக்கல. ஒன்று நடுநிலைமையா இருக்கும்னு சொல்றாங்க, இல்லைன்னா இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கும்னு அப்படிதான் சொல்றாங்க. சீனா கூட நேரடியாவே வந்து பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலை. அப்போ உலக நாடுகளா இருக்கட்டும், இல்லை அண்டை நாடுகளா இருக்கட்டும், இந்தியாவுக்கு ஆதரவா நிற்கிறதுக்கு காரணம் பிரதமர் மோடியோட வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. அஃப்கோர்ஸ் இது வந்து திரு மோடி வந்து அவரோட வெளியுறவு தலைவர்களோட உறவுகள் ரொம்ப நன்றாக வச்சுருக்காங்க. எல்லாரோட பேச்சுவார்த்தை, அதிபர் ட்ரம்ப்போ, பிரதமர் ஸ்டார்மரோ, ரஷ்யாவோட அதிபர் புதினோ, இல்லைன்னா பிரான்ஸோட அதிபர் மேக்ரானோ, சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ் ஓடையோ, இல்லை யூஏயோட பிரசிடென்ட் கிரவுன் பிரின்ஸோடையோ எல்லாரோடையும் உறவுகள் ரொம்ப நல்லா வச்சுட்டு இருக்காங்க. எல்லாரோட ஃபர்ஸ்ட் டைம் டேர்ம்ஸோட இருக்காங்க. எல்லாரோடையும் பிரதர் மாதிரி தான் பேசுறாங்க. எல்லாரும் மை பிரதர் மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த விதத்துல இந்த மாதிரி நீங்க பார்க்க போகும்போது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் ரொம்ப நன்றாக இருக்கு. இன்னொன்று வந்து நம்ம இப்போ வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இருந்திருக்கார். அதுக்கு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் வந்து அமெரிக்கால தூதரா இருந்திருக்கார், அதுக்கு பிறகு சீனால தூதரா இருந்திருக்கார். அது மட்டும் இல்ல, ரஷ்யாலையும் ப்ரொபேஷனர் ரஷ்யால வேலை பண்ணியிருக்கார், வேற இடத்துல வேலை பண்ணியிருக்கார். ஸோ அவரோட ரிலேஷன்ஷிப்பும் வேற நாடுகளோட வேற வெளியுறவு அமைச்சர்களோட ரொம்ப நன்றாக இருக்கிறது. மூன்றாவது வந்து இந்தியா இந்த டெமோக்ரஸி இருக்கிறதுனால வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப இதுல எல்லாத்தோடையும் முக்கிய காரணம் என்னன்னாக்கா, இந்தியாவோட பொருளாதார நிலைமை வந்து இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் 5th ஜிடிபியில 5th ரேங்க் கண்ட்ரி ஆக போறது. அதை பார்க்க 5th இருந்து இப்போ 4th போயிடலாம், 4th இருந்து 3rd 2nd வரலும் 3rd கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன், ஒரு ட்ரேடிங் பார்ட்னர்னு எல்லா நாடுகளும் பாக்குறாங்க. அதே சமயத்துல நீங்க பார்க்க போகும்போது பாகிஸ்தான் வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் ஆக இருக்கிறது. நான் வந்து இப்போ பாகிஸ்தானோட நான் சொன்னேன்னு அவங்கள இருக்கிற எலெக்டட் லீடர்ஸ்க்கு பவரே கிடையாது. நம்ம ஊர்ல பிரதமர் வந்து 30 தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுங்க, நீங்க என்ன எடுக்கிறீங்களோ நாங்க சப்போர்ட் பண்றோம் சொல்றோம். அங்க வந்து படை வீரர் ஆசிம் முனீர் ஜெனரல் வந்து என்ன சொல்றாரு, நான் தான் எடுப்பேன், நீங்க எங்களுக்கு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க எடுத்ததுதான் கரெக்ட்னு சொல்றாங்க. சோ அது வந்து ஒரு ஃபார்சிக்கல் டெமோக்ரஸி பாகிஸ்தான். நம்ம வந்து கிளாசிக்கல் டெமோக்ரஸி. தலையில துப்பாக்கி வச்சுதான் அந்த ஊர் சிவிலியன் லீடர்ஸ் எல்லாம் நடக்கிறாங்க தவிர நம்ம ஊர் மாதிரி ஃப்ரீடம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. சோ அந்த நிலைமையில நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. இன்னொன்னு முக்கியமான காரணம் வந்து இந்த ஆன்டி இந்தியா பாலிசி 1947ல இருந்து யுனிக்கா வரப்போகும்போது அவங்களுக்கு ஒரு ஜெலசி மாதிரி வந்தது.
அது வந்து இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒத்துமை ஒரு நாடா இருந்தோம். இந்தியா வந்து இந்த மாதிரி போயிட்டாங்களே, ஸ்பேஸ்ல ராக்கெட் அனுப்புறாங்க, ககன்யான் போறாங்க, சந்திரயான் சந்திரனுக்கு எல்லாம் போறாங்கன்னு. ஸோ அதனால அவங்க வந்து ஒரு யூனி டைரக்ஷனல் பாலிசி என்னன்னாக்கா, இந்தியாவோட எக்கனாமி டெவலப் ஆகக்கூடாது, அந்த ஊர்ல ஒரு கம்யூனல் ஹார்மனி இருக்கக்கூடாது, இன்டர் ரிலீஜியஸ் அக்கார்டு இருக்கக்கூடாதுதான் நினைச்சுட்டு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க தவிர ஒரு சப்போர்ட் மாதிரி எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க IMF பத்தி கேள்வி கேட்டீங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து சொல்றதுல சரியில்லை, ஒரு பெக்கிங் பவுலோட தான் போறாங்க தவிர IMF-ஓ வேர்ல்ட் பேங்கோ ADB-ஓ இப்போ IMF ஒரு வருஷம் முன்னால அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்காதனால சைனா வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, சவுதி அரேபியா பணம் கொடுக்குறாங்க. அவங்களோட மெயின் சப்போர்ட்டர்ஸ் வந்து ஃபைனான்சியலி வந்து வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், வெஸ்ட் ஏஷியன் நாடுகளோ, மேற்கு ஆசிய நாடுகளோ, இல்லைன்னா சைனாவோ, இல்லைன்னா மலேசியா, அந்த மாதிரி நாடுகள் தான் இருக்காங்க தவிர அவங்களோட உள்துறை ஒரு வளர்ச்சிக்கு காரணமே ஒரு நிரந்தரமா இல்லாத மாதிரி தான் தெரியறது தவிர. சோ இந்த இப்ப இருக்கிற சம்பவத்தோட காரணம் என்னன்னாக்க, பாகிஸ்தானோட ஆர்மி, பாகிஸ்தானோட ஜெனரல்ஸ் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இதை கண்ட்ரோல் பண்ணி இப்போ டீஎஸ்கலேட் பண்ணிட்டு ஒரு வருங்காலத்துக்கு அவங்கள பயங்கரவாதத்தை நிறுத்தினா கண்டிப்பாக நம்ம உறவுகளும் வளரும், அந்த நாட்டுக்கும் வளர்ச்சி இருக்கும், அந்த நாட்டுக்கு நன்மையா இருக்கும், நம்மளோட பார்டர்ல எல்லை இருக்கிற ஜனங்களுக்கும் ரொம்ப நல்லது. பஹல்காம் தாக்குதல், அதை தொடர்ந்து இந்திய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த பதிலடி தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்த அன்டிக்ளேர்ட் வார் எதை நோக்கி பயணிக்கிறது? இந்தியா வந்து மற்ற நாடுகளுடனான வெளியுறவு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களோட கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சிருக்கீங்க. நன்றி திரு கணபதி.